2ஆம் இடத்தில் ராகு. பிரம்மாண்டமா பேசி கெட்டு போறது பூரா இவங்க தான். லஞ்சம் வாங்குறது, பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத பூரா இழந்துடுறது, பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிக்கிறது, ஒரு பெரிய ஆசைப்பட்டு பணத்தை இழந்து வாழ்றதெல்லாம் ரெண்டில் இருக்கிறாரு. ஒரு பில்டப்பான பேசுங்களா? பில்டப் பேச்சு தான், ரெண்டில் இருக்கிறாரு. நாங்களே யாரு தெரியுமா சொல்லுங்கன்னா இந்த டீ சாப்பிட்டு வந்து சொல்றோம்பாங்க. புலி வருதுங்கிற கதை தான். பில்டப் பேச்சு, ரெண்டில் ராகு. இப்படித்தான் நான் அப்படித்தான். ஒரு நண்பருக்கு 2ல் ராகு. நேற்று ஃபோனில் கேட்குறேன், நாளைக்கு கோயம்புத்தூர் வர்றீங்களா கூடன்னு. ஊரில் ஒரு மீட்டிங் இருக்கு, நான் இல்லைன்னா அந்த மீட்டிங்கே நடக்காதுங்கிறார். நான் இல்லைன்னா மீட்டிங் நடக்காது சார், நான் தான் சார் முக்கியங்கிறார். அப்படியே சாமின்ட்டு விட்டுட்டேன். 2ல் ராகு இருக்கு. அவர் பேசலின்னா தூக்கம் வராது. சிம்மலகிறதுக்காரு. ஆமா, சிம்மலகிறதுக்காரு. 2ல் ராகு பேசலின்னா அவருக்கு தூக்கம் வராது. நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பல ஆயிரங்களை பல லட்சங்களை பார்த்துட்டேன் சார். இதெல்லாம் 2ல் இருக்கிற ராகு. பேசியே ஒருத்தர் கெட்டு போறாருன்னா 2ஆம் இட ராகு தான். அது எப்படி வேலை செய்யுது பாருங்க. கிரகம் தானே ஒருத்தர் இயக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. கம்மன் இருக்க மாட்டாங்க, பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காமெடியாவும் இருக்கு சார் இந்த 2ல் இருக்கிற ராகு பேசுனா. கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அதான் ஒரு டிராவல் பண்ற உடனே எஃப்எம்லாம் வேணாம், நீங்க ஆரம்பிங்க, நீங்க பேச ஆரம்பிங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆஹா, ராகுங்கிறது ஒரு மாயை, மாய வலை. மாயை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லாஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே ராகு தான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா பிச்சை எடுக்கணும்னு வச்சிருவான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 9 பேர்த்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா ராகு தான். ராகு திசையில கோடிகளை கொட்டி புரண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க. எல்லாம் இழந்து சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பிரம்மாண்டமா இருந்தேன் சார், இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஏதாவது ரொம்ப அவசரம்னா நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்து வாழ்ற நிலைமையும் இருக்குதுன்னு வாழ்றவங்களும் இருக்காங்க. அப்போ ஜோதிட பழமொழி சாஸ்திரமே என்ன சொல்லுது? ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. இதான் அவங்க சொல்ற விஷயம்.